ஹாய் வியூவர்ஸ், இது நான் உங்கள் சதீஷ். இது நம்ம சதீஷ் ஏஎம்பிஎம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜியோமி ஃபோன்ல எப்படி மெசேஜ் டோன் செட் பண்றதுன்ட்டு. ஏன்னா நமக்கு ரிங் டோன் செட் பண்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ரிங் டோன் செட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு செட் பண்ண முடியாது. இது நமக்கு பிடிச்ச சொன்ன ரிங் டோனை எப்படி செட் பண்றது? அது டிஃபால்ட்டா பேடின் செட்டிங்ஸ்ல இருக்கும். நம்ம ஃபோன்ல எப்படி அதை செட் பண்றதுன்னு பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எதை போயிட்டு பார்க்க போறோம்னா, எங்க போயிட்டு பார்க்க போறோம்னா, வழக்கமா நம்ம மெசேஜ் டோன் செட் பண்ணோம்னாவே செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள மெசேஜ் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் செட்டிங்ஸ் இருக்குதா, மெசேஜுக்குன்னு ஏதாச்சும் தனியா இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுல அடிஷ்னல் செக் பண்ணி பார்த்தா கூட அந்த பணியான எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால நம்ம பின்னாடி வந்துடுறோம். இதுக்கு முன்னாடி எம்ஐ ஓஎஸ் இருந்தது. ஆனா இப்ப வர்ற போன்ல எல்லாம் யூஐ ஓஎஸ் இருக்குது. ஓஎஸ் மாத்திட்டாங்க. இப்ப யூஐ ஓஎஸ் இருந்தாலும் சரி, எம்ஐ ஓஎஸ் இருந்தாலும் சரி, எம்ஐ ஓஎஸ்ல மெசேஜ் டோனுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இப்ப வர யூஐ மொபைல் போன்ல யூஐ ஓஎஸ்ல வந்து அது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வழக்கமா எங்க போய் செக் பண்ணோம்னா, இங்க சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். மொபைலோட செட்டிங்ஸ்ல சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ல போய் செக் பண்ணோம்னா, நோட்டிபிகேஷன்ல வந்து இங்க நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் டோன் மாரி வச்சிருக்காங்களோ, அதே மாரியே மெசேஜ்க்குன்னு தனியா எக்ஸ்க்ளூசிவா வச்சிருந்தாங்க. எங்கன்னா எம்ஐ ஓஎஸ்ஸா இருந்தபோது. ஆனா இப்ப அத வைக்கல. ரிங்டோன்ல செட் பண்ணாலும் அத காணோம். அலாரம்ல தன்னாலும் அத மேல கீழ எங்கேயுமே காணோம். அப்போ வேற எங்க தான் போயிட்டு செட் பண்ணலாம் அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். உங்களோட ஃபோன்ல இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஹோம் பேஜ்லயே தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க பாருங்க. இங்க இருக்குது பாருங்க. இந்த தீம்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள உள்ளார போங்க. தீம்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி தான் தீமு, வால்பேப்பர், ரிங்டோன், கேட்டகரி, ஃபீச்சர்ஸ் அப்படின்லாம் வரும். நம்ம எங்க போகணும்னா, மை அக்கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு போகணும். மை அக்கவுண்ட்ல போயிட்டு தீம்ஸ், வால்பேப்பர், ரிங்டோன், ஃபாண்ட், ஸ்டைலிஷ் இது அத்தனையும் இருக்கும். நாம போக வேண்டிய இடம் இங்க இந்த ரிங்டோன்ஸ் மட்டும்தான். ரிங்டோன்ஸ்ல போனோம்னா, நான் பாருங்க எது எதுக்கு என்னென்ன அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்க எனக்கு காலர் டோனுக்கு, ரிங்டோனுக்கு, அலாரம்க்கு, மெசேஜ் டோனுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா செட் பண்ணிருக்கேன். ஆனா டிஃபால்ட்டா என்ன டோன் இருக்கும்னா, பேடின் இந்த டோன் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா நான் இந்த டோன் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் செட் பண்ணிருக்கேனே தவிர, என்னோட மெசேஜுக்கு நான் செட் பண்ணல. ஆனா நான் இங்க மெசேஜுக்கு எனக்கு நோக்கியாவோட என்னதான் நான் யூஸ் பண்றது ஒரு Xiaomi மொபைலோட ரெட்மியோடதா இருந்தாலுமே, எனக்கு மெசேஜ் டோனு பிடிக்கிறது அப்போ வந்து நோக்கியா ஃபோனோட ரிங்டோன் தான். ஏன்னா நம்மள நைட் கிட்ஸ்ல. அதனால எனக்கு மெசேஜ் டோனா நோக்கியா டோன்